ஒரு வழியா முத்து ஆர்ட்ஸ் பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா, டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, மீனாவும் அதில ஜாயின் பண்ணினாங்க. இதனால வித்யா பார்த்தீங்கன்னா, அப்ப இவளே டிரைவரா வச்சிடலாம். அவ தான் கார் ஓட்ட கத்துக்கிறாள் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே அண்ணாமலைக்கு கோவம் வந்துருது. எப்ப பாரு மீனாவ வேலைக்காரி மாரி தான் பார்த்துப்பியா? அவளும் இப்போ தொழிலதிபர் மாரி வளர்ந்துட்டு இருக்கா. அத ஃபர்ஸ்ட்டு மனசுல வச்சுக்க. மத்த மருமகள எப்படி நடத்துறியோ அதே மாரி நடத்து. ஏன்னா எப்ப பாரு மீனாவ இறக்கி இறக்கி வேலைக்காரி மாரி வச்சிருக்க அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்லி கோவப்படுறாரு. ஏங்க அவ என்னங்க அவளே ஒண்ணும் சொல்லனா கூட நீ அமைதியா இருக்கவே மாட்டீங்க போல. அவ எங்க போனா என்னங்க? என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக தானே. ஏன் அது வீட்டுக்காக அது கூட பண்ணக்கூடாதா? அப்படின்ற மாரி சொல்ல ஏன் இதே அத்த மருமகக்கிட்ட சொல்றது, அது ஏன் மீனாவ மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்ல, ஏங்க அவங்க எப்படிங்க பண்ணுவாங்க? அவங்கலாம் பணக்கார வீட்டு மருமக இல்ல அப்படின்ற மாரி சொல்றேன். பணக்கார மருமகன்னா அவங்கள செய்யக்கூடாதுன்னு சட்டங்குதா? நீ எல்லாரையும் எப்படி நடத்துறியோ இனிமேல் அப்படிதான் மீனாவ நடத்தணுமா? நீ கூட வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்கம்மா. இனிமேல் வந்துட்டு உனக்கு குடுத்த வேலைய மட்டும் நீ பாரு. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைய பிரிச்சுட்டு செய்யட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பி வீட்டு ரூமுக்கு போற உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்கார ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. இத பார்த்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வந்து என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்ற மாரி கேட்க, உடனே இருந்துட்டு என் பொண்ணு ஒருத்தன கூட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாரி சொல்ல, முத்து இருந்துட்டு யாரு என்னன்றதெல்லாம் தெரியுமா? அப்படின்னு கேட்க, தெரியும்பா அங்க ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்களும் வந்துட்டு இரு பார்த்துக்கலாம், பேசி அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அவசரப்பட்டு அவ ஓடி போயிட்டா அப்படின்ற மாரி சொல்ல, சரி சரி நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நான் போய் விசாரிச்சு அவ எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கூட்டு வரேன் அப்படின்ற மாரி முத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா கூட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்டலாம் போய் கேட்குறாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்துட்டு விசாரிக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, கறிக்கடை மாமா வந்துட்டு பையன் வீட்டு சார்பா பார்த்தீங்கன்னா, பையன் காணோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேடிட்டு வராரு. தேடிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வர டைமில முத்துவ பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஷாக்கிங் ஆகுது. "நீ எங்கப்பா இங்க?" அப்படின்ற மாரி "நீ எங்க இங்க? நீங்க மலேசியா மாமா இல்ல ரோஹினி அறிமுகப்படுத்தாங்க. நீ என்ன எங்கே இருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு "இல்ல சொந்தக்கார பொண்ணு ஏதோ உடம்பு ஓடி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் வந்து அவள தேடிட்டு நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? பையன் உங்க ஊர் தானா? என்ன விஷயம் ஏதுன்னு கேட்க" உடனே வந்து அவருமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாரு. இருந்தாலுமே வந்துட்டு முத்துக்கு சில டவுட் எல்லாம் வந்துருது. மலேசியா மாமான்னு சொன்னாரு. இப்ப எப்படி இவருக்கு இங்க சொந்தக்காரர் இருக்கும்? இவரு மலேசியாவுல அங்கேயே பறந்து வளர்ந்தவருன்னெல்லாம் ஒரு ரோஹினி சொன்னாங்க. எப்படி இது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு சந்தேகம் வர உடனே பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறது பார்த்தீங்கன்னா, இவருக்குமே வந்துட்டு முத்து வந்து ஃபாலோ பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டில அங்க இங்க சந்து பந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ தப்பிச்சு போயிடுறாரு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு எடுத்து சொல்ல, ரோஹினிமே வந்துட்டு, "நீங்க ஏன் அவங்க கண்லலாம் போய் படுறீங்க? உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன்ல, முத்து கண்ல படவே கூடாதுன்னு" அப்படி அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவங்க ஏம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு வேலையா? என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் ஓடி போயிட்டாம்மா. அவனுக்கு நான் தான் தாய் மாமா. அப்படி இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? உன் விஷயத்துல ஹெல்ப் பண்ண போய் பார்த்தே அப்ப நான் வசமா மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் முத்துக்கிட்ட என்ன பதில் சொல்லட்டும்? சப்போஸ் முத்து என்ன புடிச்சாருன்னா நான் உண்மையெல்லாம் சொல்றேன் பார்த்துக்க. அப்புறம் என்ன மேல கோவப்படக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. மாமாவ கண்டுபிடிச்சாரா இல்லையா முத்துன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.